வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சற்று முன் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்காக மலிவு விலை மல்லிகை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பொதுமக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. அதாவது புதுச்சேரி ரேஷன் கடைகளில் புதிய திட்டத்தின் மூலம் மளிகை பொருட்கள் மிகவும் மலிவு விலையில் வழங்கப்பட தொடங்கியுள்ளது. பொன்னி அரிசி 52, சர்க்கரை 45 உள்ளிட்ட முக்கிய பொருட்கள் மிகவும் குறைந்த விலையில் கிடைப்பதால் பொதுமக்களிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மளிகை பொருட்களை மலிவு விலையில் விற்பனை செய்யும் இந்த புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி பொன்னி அரிசி ரூபாய் 1 கிலோ 52 ரூபாய் மற்றும் சர்க்கரை 1 கிலோ 45 ரூபாய் என்ற குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் மஞ்சள் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மாதம் 10 கிலோ இலவச அரிசியும், சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு மாதம் 20 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதம் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்கு தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் இலவச மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் மளிகை பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும் என்ற பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டம் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. பொதுமக்கள் தங்களின் தேவைக்கு ஏற்ப பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு பொதுமக்களிடையே தற்போது ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. அதாவது அங்குள்ள ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் விலை விவரத்தை இப்போது இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது புதுச்சேரி ரேஷன் கடைகளில் பொன்னி அரிசி 1 கிலோ 52, சர்க்கரை 1 கிலோ 45, துவரம்பருப்பு 1 கிலோ 63, அதேபோல் உளுந்தும் வழங்கப்படுகிறது. உளுந்து கிலோ 65 ரூபாயாகவும், கடலைப்பருப்பு 1 கிலோ 46 ரூபாயாகவும், அதேபோல் இந்த பருப்பானது 1 கிலோ 61க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.